ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு நல்லா மண் இல்லாத அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வேர்கிட்ட இருக்க அடி தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி தண்டோட நல்லா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்து லைட்டாக கலர் மாறி வரும்போது 7-8 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு நல்லா வரமிளகாய் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் 4 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து வரும்போது இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வதங்கினோடனே அரை மூடி தேங்காயில் பாதி மட்டும் துருவி இது கூடவே சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா ரொம்பவே வாசனையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடும். இந்த சட்னி இட்லி, தோசை, பணியாரம், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.